ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் வந்து கருவேப்பிலை பொடி தான். எப்படி நம்ம ஹெல்த்தியான டிஷ் இது வீட்டில் டேஸ்டியாக குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இலசார் கருவேப்பிலை வந்து நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்திருக்கேன் ஈரம் இல்லாமல். இப்போ வெறும் வானிலையில் வந்து ஒரு 1/4 கப்பு வந்து நான் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் எதுவும் நான் ஆட் பண்ணலை, வெறும் வானிலையில் தான் இதை வறுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா செவுக்கிற அந்த ப்ரௌன் கலரில் வந்ததுமே நான் வறுத்து எடுத்துக்கிறேன். இது கூடவே நான் ஒரு 1/4 கப் வந்து உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஒரு ப்ரௌன் கலரில் வந்தோடனே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரௌன் கலர் வரணும். அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் வந்து உடச்சக்கடலை எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நேரம் வரப்படணும்னு அவசியம் கிடையாது, சும்மா அந்த லைட் ஹீட் ஏறினா மட்டும் போதும். ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா இது ஒரு டேஸ்ட் வேறு மாதிரி மாறிடும். இப்போ இந்த பொடி வந்து நீங்கள் சாதம் பண்ணி சாப்பிட்லாம், கருவேப்பிலை சாதம் பண்ணி சாப்பிட்லாம், அதே மாதிரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இது கூட நான் வந்து 1 ஸ்பூன் அளவு வந்து கருப்பு எள் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை எள் இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம இதை எடுத்துக்கலாம். இதில் கல் ஏதாவது இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. கருப்பு எள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கல் இருக்கும், அதை மட்டும் பார்த்து எடுத்துகிட்டு அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கோங்க. இது கூட நான் வந்து ஒரு 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் வந்து ஒரே ஒரு பூண்டு மட்டும் நல்லா நசுக்கிட்டு நான் தோல் எடுத்துகிட்டு இதில் அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா புட்டு போட்டுட்டிங்கனாலே அந்த ஈரம் இருக்கிறது எல்லாம் போயிடும். இப்போ கொஞ்சமாக இந்த சைஸ் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா வெறும் வானிலையில் அந்த ஈரத்தன்மை ஃபுல்லாத்தையும் போகிற அளவு வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக கட்டி பெருங்காயம், அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கப்பில் ஒரு 2 கப் அளவுக்கு கருவேப்பிலை இருக்கும், இல்லைன்னா உங்கள் கை அளவில் 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க. நல்லா கையில் நீங்கள் நசுக்குனீங்கனாலே அது நல்லா க்ரஷ் ஆகிடணும். அந்த அளவுக்கு இது நல்லா வறுத்துக்கோங்க. இதில் ஈரம் இருந்ததுன்னா இது ரொம்ப நாளைக்கு உங்களால் வச்சுக்க முடியாது, சீக்கிரமாக அது கெட்டு போயிடும், அதில் ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ட்ரையாக நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இது நல்லா வறுபட்டுடுச்சு. நான் ஒன்று வந்து க்ரஷ் பண்ணி காட்டுறேன். அது நல்லா பவுடர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் வந்தால் போதும். இப்போ இது இறக்கிடலாம். இது கூட நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் இதில் போட்டு நல்லா இந்த வெறும் ஹீட்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வறுத்தது எல்லாத்தையும் ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ ஆற வச்சதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகு கூட இதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டியான கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.